السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. قال نبينا صلى الله عليه وسلم: الصديق الصدوق، وكما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருளக தலைவர் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்தால் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக அல்லாஹ்தால் நம் அனைவர்களையும் பொருந்தி கொள்வானாக. இறுதி மூச்சு கலிமாவோடு பிரிவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ்தால் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ஆக்சிடென்ட்டுகள், ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள், சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நல்ல முறையில் அவனுடைய இபாதாத்துகளை நிறைவேற்றக்கூடிய நல்லடியார்களாக முழு ஆஃபியத்தோடு செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நம்மளுடைய தேவைகளை நாமளே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மௌத் வரைக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. بحق سيدنا وآل سيدنا محمد صلى الله عليه وسلم. இன்னித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமதான் மாதம் 23வது பிறை 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. ஒரு கால் இந்த ரமதானுடைய கடைசி ஜும்மாவா கூட இந்த ஜும்மா என்ன செய்யலாம், இருக்கலாம். அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா ரமதானிலும் இருக்கலாம். சந்தேகத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதுனால அது நாம பெருநாளாக கூட இருக்கலாம். அடுத்த வாரம் அல்லாஹ் ஹைராக்கி தருவான். எது எப்படி கிடைத்தாலும் அதனை கபூல் செய்யக்கூடிய, அல்லாஹ்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாகியவான்களாக அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ளணும். கண்ணியமானவர்களை, இந்த ரமதானுடைய மாதம் எப்பேற்பட்ட மாதம் அப்படிங்கிற அந்த சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த ரமதானிற்கு சிறப்பு கிடைத்தது எதை வைத்து தெரியுமா? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அந்த ரமதான்ல தான் நம்ம குர்ஆனை இறக்கி வச்சோன்னு சொல்லி, குர்ஆன் இறங்கினதுனால அந்த மாதம் புனிதம் அப்படிங்கிற செய்தியை தொகுக்கும் முகமாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருவான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி, ரமதான் எப்படிப்பட்ட ரமதான் தெரியுமா? அந்த ரமதான்ல தான் பெரிய உயர்ந்த என்னுடைய குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டது அந்த மாதத்தில் தான் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களை, உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த குர்ஆன், வபய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது அதாவது அசத்தியம் எது சத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன், நம்மளுக்கு அப்படிப்பட்ட நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் இந்த மாதத்துல இறக்கி தந்தோம்னு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த குர்ஆனுடைய மதிப்பு, அதனை நாம் எவ்வளவு பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, குர்ஆன் ஷரீஃபினுடைய கவனங்கள்,
குர்ஆனை எடுத்து நடக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்லயே இன்னொரு வசனத்துல சொல்லுவான், இதா குரிஅல் குர்ஆனு, குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதனை செவிதாழ்த்தி கேளுங்கள், வஅன்சித்து, மௌனமாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டா அதனை செவிதாழ்த்தி கேளுங்கள், ரொம்ப கவனமா கேளுங்க, வஅன்சித்து, மௌனமாக இருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனாலதான் குத்துபால ஏறுனா, குத்துபால இமாம் அவர்கள் குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸ்களும் அதிகமாக சொல்றாருங்கிறதுனால அந்த நேரத்துல பேசுவது கூட குற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யப்படுகிறது, ஹதீஸ்களிலும் சொல்லி தரப்படுகிறது. அதே சமயத்துல நம்மளுக்கு இந்த ஆயத்தினுடைய நேரடி பொருள் இதுல இருந்து தான் நமக்கு அந்த சட்டங்களையும் நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் எடுத்து தருவாங்க கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுறத கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையில் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா, குர்ஆன் ஷரீஃப் ஓதுற சத்தத்தை கேட்டா காதால கேட்கறது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் இதற்கு உள்ளர்த்தம் ஒன்று உண்டு அப்படிங்கிறதை நமக்கு என்ன செய்யறாங்க, பெருமக்கள் சொல்லி தர்றாங்க. குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டால் அப்படின்னா, குர்ஆன் ஷரீஃபை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா அதனை செவிதாழ்த்தி கேளுங்கள்னா அதன் பிரகாரம் அமல் செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹ் இந்த வசனத்திற்கு உள்கருத்தை வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, பெருமக்கள் சொல்லி தர்றாங்க. அன்சித்து, நீங்க மௌனமாக இருந்து செவிதாழ்த்தி கேளுங்கள் அப்படின்னா அதன் பிரகாரம் உங்களால் எவ்வளவு நடக்க முடியுமோ அந்த அளவிற்கு நடக்குவதற்கு, அந்த குர்ஆனின் பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதை நமக்கு அந்த குர்ஆன் ஷரீஃப் சொல்லி தருகிறது அந்த ஆயத்து என்ற செய்தியை நமக்கு பெருமக்கள் உணர்த்துவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குர்ஆனின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக இப்போ உண்டான கால சூழல்கள் இருக்குதா? ஆனால் அந்த காலத்துல குர்ஆன் ஷரீஃபை வச்சு குர்ஆனுடைய அந்த ஒளியில தீனுல் இஸ்லாத்தினுடைய அந்த பாரம்பரியம் எவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 22.5 லட்சம் மைல்கள் என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா தீனுல் இஸ்லாத்துக்குள்ள வந்துருச்சு. அவ்வளவு தூரம் ஒரே குர்ஆனை வைத்து என்ன செஞ்சாங்க, எல்லோரும் என்ன செஞ்சாங்க, வழிகாட்டப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எல்லாரும் ஒரே குர்ஆனின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழல்களில் தான் நமக்கு குர்ஆன் ஷரீஃபினுடைய வழிகாட்டுதல்கள் இருந்தது. அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய மக்களினுடைய போங்குகளும் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில நம்ம குர்ஆன் ஷரீஃபின் பிரகாரம் இஸ்லாமியர்கள் நாம் முதலில் நடக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு வளையத்துக்குள்ள நாம கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் கண்ணியத்திற்குரியவர்களை. குர்ஆன் காட்டக்கூடிய வழிமுறைகள் நிறைய விஷயங்களை நமக்கு வழிமுறை காட்டுகிறது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரபு நாடுல அப்படி செய்யறாங்க, அரபு நாடுல பெற பார்த்துட்டாங்க, அரபு நாடுல பெருநாள் கொண்டாடுறாங்க, அவங்க நோன்பு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற எதற்கெடுத்தாலும் மேற்கோள் காட்டுகிறோம் அல்லவா? ஆனால் அங்கு குர்ஆன் ஷரீஃபின் பிரகாரம் முதலில் நடைமுறைப்படுத்துகிறார்களா அப்படிங்கிறத முதல்ல நாம என்ன செய்யணும், சீர்தூக்கி பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. நாம தலைப்புல ஓதி காட்டின வசனம் அல்லாஹ் தஆலா அருமையாக ஒரு செய்தியை சொல்லுவான். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி இது, புரியுதுங்களா? மற்ற மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா மக்களே, யா அய்யுஹன்னாஸ் அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான், புரியுதுங்களா? ஆனா இங்க சொல்ற விஷயம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்படின்னு முஃமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸராக்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லா தத்தகிதுல் யஹூத, யஹூதனா யாருன்னு தெரியும், வன் நஸாரா, நஸாராக்கள் அப்படின்னு சொன்னா யாருன்னு நமக்கு தெரியும். இவர்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பாதுகாவலர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள். இன்னைக்கு அரபு கண்ட்ரிஸினுடைய பாதுகாவலர்கள் யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லா அரபு கண்ட்ரிகள்லையும் எல்லா அரபு நாடுகள்லையும் இருக்கிறதுலயே பண மதிப்பு அதிகமாக கூடுனது கத்தார் அப்படின்னு சொல்றாங்க, அப்படித்தானே? இந்த கத்தாரினுடைய பண மதிப்பு கூடுனது, நல்ல செல்வம் கொழிக்கக்கூடிய, இன்னும் கச்சா எண்ணெய்களை எல்லா நாடுகளுக்கும் பங்கு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய கத்தார், ஆனா தனக்குன்னு ஒரு மிலிட்ரி போர்ஸ் கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களை. யாரை சார்ந்து இருக்குது?
ஒரு நசராவை கொண்டு வந்து தனக்கு பாதுகாப்பு கொடு, உனக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு நான் உனக்கு கப்பம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த யாருக்கு அமெரிக்காவுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த நசரா நாட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு அவனுடைய கப்பலை கொண்டு வந்து எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான், போர் கப்பலை தன்னுடைய நாட்டுக்குள்ள அனுமதிச்சு வச்சிருக்கிறான். இதே மாதிரி இது ஒரு நாடை மட்டும் நான் சொல்றேன்னு இல்ல, இருக்கிற அரபு கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டாலும் எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்காவை சார்ந்து அவனுடைய மிரட்டல்களுக்கு அடிபணிந்து என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை பூராத்தையும் தங்களுடைய நாடுகள்ல அனுமதிச்சு தங்களுடைய நாடுகளுக்கு நீ தான் பாதுகாப்பு தரணும், உனக்கு இவ்வளவு பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி பணங்களை கொடுத்து அவர்களிடத்தில் பாதுகாப்பை வாங்கும் சூழலில் தான் இன்றைய அரபு தேசங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத கவனத்துல கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. இப்படிப்பட்ட அரபு தேசம், ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா, யூத நஸாராக்களை நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பாதுகாவலர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தெளிவான இந்த வசனத்தை சொல்லி இருந்தும் ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன் இவர்களுக்கு தெரியாதா என்ன? இந்த வசனம் நமக்கு தெரிகிறது, அவங்களுக்கு தெரியாதா என்ன? வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் அந்த வசனத்துல அடுத்து சொல்றான், பஅதுஹும் அவுலியா பஅத், அவங்க அவங்களுக்குள்ளேயே ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. யூதன் நசாரா ரெண்டு பேரும் சேர்ந்தான்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் அவர்களுக்குள் தான் நல்ல ஒற்றுமையோடு இருந்து கொள்வார்கள், அவர்கள் அவர்களுக்குள் நல்ல நட்புகளாக இருப்பார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு போர் வருது அப்படின்னு சொன்ன உடனே அவன் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தான்? இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அவன் பாதுகாப்பு கொடுக்கிறான். இஸ்ரேல் சொல்றத பூரா தான் என்ன செய்யறான், கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்படித்தானே? அப்ப யூதர்களும் நசராக்களும் ஒரு இடத்துல டீமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாங்க, அவங்க அவங்களுக்குள்ளதான் ஒரு நட்பாக இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட நேரத்துல உங்களை தனிமைப்படுத்திடுவான். இப்ப பாருங்க, எல்லா வளைகுடா நாடுகளும் அடி வாங்கி கொண்டுதான் இருக்கிறது. எப்படியோ சரி, ஆனா அங்கிருந்து அந்த நசராக்கள் துடைத்து எரியப்படணும், அவர்களுடைய அந்த ஏர்போர்ஸினுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யணும், துடைத்து எரியப்படணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆவல்களாகவும் இருக்கிறது. அல்லாஹ் அதனை கபூல் செய்து தருவானா, ஆமீன். அல்லாஹ் அடுத்த அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலேயே சொல்றான், இன்னும் அந்த வசனம் முடியல. வமை யதவல்லஹும் மின்கும், யாரு இதையும் மீறி உங்கள அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கி கொள்கிறார்களோ ஃபஇன்னஹு மின்ஹும், அப்படி அவங்கள பாதுகாப்புக்காக நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அவங்கள உள்ளவங்க தான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களை. இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், இப்படி ஆயத்திற்கு மாற்றம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்தால நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்தால சொல்லி தருகிறான் கனவான்களை. ஆக இது அந்த நான் இப்ப நடக்கிற இந்த போருக்காக வேண்டி மட்டும் சொல்ற விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட கூடாது. ஏதோ நம்ம சொல்ற செய்தி அங்க போர் நடக்கிறதுனால இது நம்மளுக்கு ஒத்து போற மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய இங்க வாழ்க்கைக்கு உண்டான தேவை, நாம் இங்க சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நாம் அவர்களோடு வைத்திருக்கக்கூடிய உறவுகள். அல்லாஹ்தால இன்னொரு வசனத்துல சொல்லுவான், உங்க முஷ்ரிக்குகளையும் உங்களுடைய உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லுவான். உற்ற நண்பர்கள், உற்ற தோழர்கள், உற்ற பாதுகாவலர்களாக இது மாதிரி உண்டான விஷயங்கள்லாம் யார் இருக்கணும்னு சொன்னா முஃமின்களைத்தான் நாம் வைத்துக் கொள்ளணும். ஆனா இன்னைக்கு பெத்த தாய் தகப்பனை விட எனக்கு இன்னார் பெருசுன்னு சொல்லி கொடி பிடிக்கக்கூடிய நபர்களில் எத்தனை மாற்றார்கள் இருப்பதை விட முஸ்லிம்கள் தான் அதிகமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதாவது அது கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது நடிகனாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, அதாவது இஸ்லாமியர்களை காட்டிலும் அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, ஒரு முஃமினை காட்டிலும் ஒரு முஷ்ரிக்குக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது, முஃமினை காட்டிலும் இறை மறுப்பாளனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள், ஒரு முஃமினை காட்டிலும் ஒரு நடிகனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள், இது எல்லாத்துலயும் பார்த்தோம்னா நம்மால் தான் ஃபர்ஸ்ட் ஆளா நிக்கிறோம். யாரு நிக்கிறோம்? முஃமின்கள் தான் என்ன செய்யறோம், முதல் ஆளாக நிற்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆனால் அவர்களை எந்த லிமிட்ல வச்சுக்கிடணும் அப்படிங்கறத நம்மளுக்கு மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லி தருகிறது இந்த வசனத்துல. அவர்களை உற்றவர்களாக, உற்ற தோழர்களாக, உற்ற நண்பர்களாக நாம் என்ன செஞ்சுக்கிட கூடாது, ஆக்கி கொள்ள கூடாது அப்படிங்கிற செய்திகள் குர்ஆன் நமக்கு தரக்கூடிய பாடங்களில் ரொம்ப பிரதானமானது. தகப்பனை காட்டிலும் என்னுடைய நண்பன் சொல்வதை நான் கேட்பேன்னு சொல்லி படத்துல நடிச்சிருக்கிறாங்கிறக்காண்டி அவனை மாதிரியே ஃபாலோ பண்ற எத்தனை நபர்கள் நாம் நம்மளுடைய பிள்ளைகளில் பார்க்கிறோமா இல்லையா?
அதாவது என்னுடைய பெற்றோர் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் என்னுடைய நண்பன் நிக்கிறான் அப்படின்னா, நான் என்னுடைய நண்பனுடைய விஷயத்தை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முஸ்லிம் பிள்ளைகள், முஸ்லிம் மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப தாய் தந்தையினுடைய மகத்துவத்தை பத்தி அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஜீரோ இருக்கிறது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, உன்னுடைய நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் கவிஞர் சொன்னதாக சொல்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அலா தீனி கலீலிஹி அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்துல தான் இருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள் எந்த அளவிற்கு அதாவது தீனுக்கு சாதகமானவர்களாக இருக்கிறார்கள், நம்மளுடைய பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரங்கள் நம்மளுடைய தீனுக்கு சாதகமானவர்களாக இருக்கிறாங்களா அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒருவன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தின் மீதே இருக்கிறான், அலா தீனி கலீலிஹி, அதாவது தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தின் மீதே தான் ஒரு மனிதன் அமைவான், ஒரு நட்பு இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்கன்னா, நாம் அந்த நட்பனுடைய வட்டத்தை நாம எப்படி வச்சுக்கணுங்கிறது கவனத்துல கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசா ஒரு ஜாடையா சொன்னாங்க. அநேகமாக நானும் அபூபக்கரும் ஹிஜ்ரத்துக்கு போறது, மக்கால இருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு போகக்கூடிய உங்களுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எல்லாரும் போய்க்கோங்க, சூழல்களை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்கன்னு சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ அபூபக்கர் நாயகம் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் நீங்க எப்ப கிளம்புறீங்க? அவங்க ஐடியா அவங்களோட சேர்ந்து போகணும்னு சொல்லி அபூபக்கர் நாயகம் கேட்கிறாங்க. அதற்கு ஒரு நேரம் வரும், நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல இருந்தே புரிஞ்சுக்கிடலாம் நீங்களும் நானும் போக போறோம் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகையாக சொல்றாங்க. ஆனால் அந்த சைகையை அப்படியே உள்வாங்கியவர்கள் அப்பொழுதே உடனே போனாங்க. தங்களுடைய சொத்துல ஒரு முக்கியமான சொத்தை வித்து பெரிய 2 நல்ல ஜாம்பவானான ஒட்டகங்களை வாங்கி என்ன செஞ்சு வச்சுக்கிட்டாங்க, தயார்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. அதை மேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அந்த 2 ஒட்டகத்தையும் நல்ல பயிற்சி கொடுத்து வைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். திடீர்னு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எதிரிகள் சுத்திட்டாங்கன்னு உடனே தங்களுடைய கையால ஒரு பிடி மண்ணை எடுத்து என்ன செய்யறாங்க, சூரா யாசீன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதி அவர்களுடைய இப்படி தூவி விட்டாங்க. எல்லோருடைய கண்களிலும் அந்த மண்ணு விழுந்தது. நாம போட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதை எரியும் பொழுது வமா ரமைத்த இது ரமைத்த, அதை எரியும் போது நீங்க எரியல நபி, நாம எல்லார் கண்ணிலையும் உழுக வச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல அது எல்லார் கண்ணிலையும் மண்ணை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வர்றாங்க, அபூபக்கர் நாயகம் வீட்டுக்கு வர்றாங்க. அபூபக்கர் நாயகம் வீட்டுக்கு வந்தா வீடு நாமெல்லாம் நைட்டு தூங்கும்போது பூட்டி வச்சுட்டு தானே தூங்குவோம். ஆனா அபூபக்கர் நாயகத்தினுடைய வீடு திறந்து இருந்துச்சு. யார் ரசூலல்லாஹ், அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, என்ன கதவை திறந்து வச்சு, நீங்க என்னைக்கு அன்னைக்கு சொன்னீங்களோ நான் உங்களுக்கு தகவல் சொல்லுவேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அன்னையில இருந்து நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காண்டி இரவுல நான் கதவை மூடுறதே இல்லை, உங்களை எதிர்பார்த்து தான் நான் முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்றாங்கன்னா, நட்புங்கிறது இப்படி இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண் என்ன செஞ்சா, விஷம் கொடுத்தா. அப்படித்தானே, விஷத்தை நேரடியா கொடுக்கல, விருந்துல வச்சு கொடுத்தா. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாக்கில பட்டதுல அதனுடைய விபரீதம் எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்றாங்க. சக்கராத்தினுடைய காலத்துல ஆயிஷாமாவுடைய மடியில தலையை வச்சிருந்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, அதாவது அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷத்தினுடைய அந்த தாக்கத்தை நான் என்னுடைய ராஜ நரம்புகளில் நான் அனுபவிக்கிறேன், அதனுடைய வேதனை எனக்கு இப்ப தெரியுது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அபூபக்கர் நாயகம் அவர்களுடைய அந்த மௌத்திற்கு உண்டான காரணமும் ஒரு விஷம் தான் அப்படிங்கிறதை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க. எப்படின்னு சொன்னா, அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த சௌர் குகையில இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த நேரத்துல எல்லா ஓட்டைகளையும் துணியை கழிச்சு வச்சு அடைப்பாங்க. ஒரு ஓட்டை மட்டும் அடைக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருந்ததுனால தங்களுடைய விரலை வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க, பெருவரலை வச்சு அடைப்பாங்க. பெருவரல் என்பதாகவும் குதிகால் என்பதாகவும் வருகிறது. அந்த நேரத்தில் உள்ள இருந்து வந்த ஒரு பாம்பு என்ன செய்யுது, அவர்களை தீண்டியது என்பதாக நமக்கு வரலாறு நீளும். அது நீளமான வரலாறு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தங்களுடைய எச்சியை எடுத்து, தங்களுடைய முபாரக்கான எச்சிலை எடுத்து அந்த உமிழ் நீரை அந்த இடத்துல போடுவாங்க. ரத்தம் வெளியே வந்துடும், அதாவது அந்த விஷம் வெளியே வந்துடும் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த வெளிவந்த விஷம் வெளியே வந்துட்டாலும் அவர்களுடைய மௌத்திற்கு உண்டான காரணம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு விஷம் வந்ததோ அது போன்று இந்த விஷத்தினுடைய தாக்கத்தினால்தான் அபூபக்கர் நாயகத்துக்கும் உண்டான ஒரு மௌத்தினுடைய சூழல்கள் என்பதாக நமக்கு வரலாறு
வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துவமை நமக்கு சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், எதுக்கு இதை நாம சொல்றோம்னா, நட்புனா அப்படி இருக்கணுங்கிறதுக்கு நாம சொல்ல வர்றோம். அதாவது இறப்பிலும் சரி உண்மையான நண்பன் நண்பனை போன்று இருப்பான்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அர்த்தத்துல சொன்னாங்க. ஆனால் நாம் நட்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலத்துல எப்படி இருக்கு? ஒரு பையன்ட்ட பேட் ஹாபிட் இருக்கு அப்படின்னு சொன்னா, கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னா அவனுடைய நண்பன்ட்ட இருந்தா சீக்கிரம் கேப்சர் பண்ணுவான். புரியுதுங்களா? யாரோடு அதிகமாக நம்மளுடைய பிள்ளைகள் பழகி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பழக்கங்கள் தான் நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் அதிகமாக வரும். நாம முடிவெட்டுற ஸ்டைல்ல இருந்து சரி, எதுக்காக மதரசால ரொம்ப ஸ்டைலால முடிவெட்ட விட மாட்டாங்க. எல்லா முடியும் ஒண்ணு போல வச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் வெட்டி விடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது முடியின் மீது கவனம் வந்தால் படிப்பின் மீது கவனம் இருக்காது அப்படிங்கிறனால மதரசாக்கள் அப்படி செய்வாங்க. ஆனால் இங்க நம்ம மதரசா விட்டு வெளியே வரக்கூடிய பிள்ளைகளுடைய பூங்குகள் எப்படி இருக்கு, நாம் சேரக்கூடிய நட்பு வட்டாரத்தினுடைய பிள்ளைகள் எப்படி முடி வச்சிருக்கிறாங்களோ, வெளியே பார்க்கக்கூடியவர்களுடைய முடிகள் எப்படி இருக்கிறது அதே மாதிரி, அதாவது ஃபுல்லா பாக்ஸ் கட்டிங் மாதிரி ஒரு டிஃபரெண்டா போட்டு தான் அலையிறாங்க பசங்க. நம்மளுடைய மார்க்கம் எல்லாத்துக்கும் குர்ஆன் ஷரீஃபும் சரி சுன்னாவும் சரி நல்ல வழிகாட்டுதல்களை தருகிறது. நபி அவர்களுடைய முடி, முன்னால் முடி எவ்வளவு நீளமாக இருக்குமோ அதே அளவுதான் பின்னாடி இருக்கிற முடியும் அதே நீளத்துல இருக்கும். ஒரே போன்று எல்லா முடிகளையும் வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நாம சுன்னத்துகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அது மாதிரி உண்டான எல்லா விதங்களிலும் கடைபிடிக்கக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸுகளையும் குர்ஆன்களையும் சுன்னாக்களையும் பேணக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ அலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.